நம்ம நருட்டோ ஷிப்டான்ல இறந்துட்டாங்கடா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்த டாப் 3 ஷினோபிகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டாப் 3ல இருக்குது நம்மளோட காரா எப்போ இறந்துருப்பான் அப்படின்னா, அவன் செஞ்சுரிக்கையாக இருக்கும்போது டேட்டெல்லாம் அவனை கடத்திட்டு போய் அவனை மகையாக பண்ணியிருப்பான். அதுக்கப்புறமா காராவோட வில்லேஜ் சார்ந்த ஒரு பாட்டி தான் அவங்க உயிரை கொடுத்து இவன் உயிரை காப்பாற்றிருப்பாங்க, அதாவது சாக்ரிஃபை பண்ணியிருப்பாங்க. அடுத்து யார் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணது நிறைய பேர் நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாப் 2ல இருக்குது நம்மளோட கக்காஷி சென்சை. சரிடா, கக்காஷி எப்போ இறந்தான் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கக்காஷி இறந்திருப்பான். அதாவது லீஃப் வில்லேஜை பெயின் அட்டாக் பண்ணும்போது அப்போ கக்காஷி இறந்திருப்பான். மறுபடியும் பெயின் அவனோட சக்தியை பயன்படுத்தி லீஃப் வில்லேஜில் இருக்க எல்லாத்தையுமே உயிரோட கொண்டு வந்திருப்பான். அப்போ நம்மளோட கக்காஷி வந்திருப்பாரு. கக்காஷி எவ்வளவு பெரிய ஆளு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அவனையே போட்டு தள்ளவன் தான் நம்மளோட பெயின். அதை நீங்க எப்பவுமே மறந்துடாதீங்க. டாப் 3ல இருக்குது நம்மளோட மாதரா உச்சிகா தான். நம்மளோட அஷிராமா அண்ட் மாதரா பேட்டில் அஷிராமா மாதரா செத்துட்டான்னு நினைச்சிட்டு இருக்கும்போது மாதரா செத்துருக்காம மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்துருப்பான். மாதரா செத்து போயிட்டா அப்படின்னு அஷிராமா செஞ்சு விட்டுட்டு போயிருப்பாரு. ஆனா மாதரா சாகாம கடைசி வர சர்வே ஆயிருப்பான். சர்வே ஆனது மட்டும் இல்லாம 4th கிரேட் நிஞ்சா வாரில் மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்துருப்பான். நருட்டோ ஷிப்புடன் எப்போ டெலிகாஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஃபுல் வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லிங்கை கார்டில் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க.